ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வார காலமும் நம்மை பாதுகாத்து அவருடைய இறக்கைக்குள் வைத்து உடல் சுகத்தை தந்து நீண்ட ஆயுசையும் தந்து நம்முடைய தேவையை நின்று அறிந்து நம்மை வழிநடத்தி அவருடைய ஆலயத்திலே இன்று ஆராதிக்கும்படி நம்மை கூட்டி வந்த அவருடைய இறக்கத்துக்காக எல்லாரும் கைதாளர்களோடு ஆமே ஆமே ஆமே. நன்றி 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 ஆண்டவருக்கு நன்றி. இசையாஸ் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக உங்களுக்கு 2 மடங்கு நன்மை விளையும். உங்களுக்கு கிடைத்த அவமானத்திற்கு பதிலாக உங்கள் பாவத்தை குறித்து அகமகிழ்வீர்கள். ஆதலால் உங்கள் நாட்டில் எல்லாவற்றையும் 2 மடங்கு பெறுவீர்கள். முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. இதற்கு நீங்க கடவுளுக்கு பாடுபட்டீர்கள், ஊழியத்துக்கு வேதனைப்பட்டீர்கள், ஊழியத்துக்கு நீங்கள் அடிக்கப்பட்டீர்கள், நீங்கள் துன்புறுத்தப்படுகிறீர்கள், நீங்கள் கடவுளை தேடுவதால் நிந்திக்கப்படுகிறீர்கள், எல்லாரும் உங்களை ஒதுக்கி வைக்கிறார்கள், எல்லாரும் உங்களை நீக்கி விடுகிறார்கள். உங்களுக்கு இருக்கிற பாடுகளிலும் நிந்தையிலும் நீங்கள் கடவுளில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், முடிவில்லா மகிழ்ச்சி பரலோகத்தை உங்களுக்கு தருவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அதற்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. முடிவில்லா மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? பணத்தில் அல்ல இருக்கிறது, செல்வத்தில் அல்ல இருக்கிறது, பேப்புகள் பட்டத்தில் அல்ல இருக்கக்கூடியது, பரலோகத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிவில்லா மகிழ்ச்சி நான் உங்களுக்கு தருவோம். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு செல்வார். ஏனெனில் நீ அவருக்கான நிந்தைக்குள்ளாக்கப்பட்டா, நீ துன்பத்தில் இருக்கிறா, நீ பாடல் இருக்கிற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ கண்ட நிந்தைக்கு பதிலாக, நீ பட்ட அவமானத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தருவோம். ஹல்லேலூயா. உனக்காண்டவர் மகிழ்ச்சி தருவா, உனக்காண்டவர் கனத்தை தருவா, உனக்காண்டவர் ஞானத்தை தருவா, உனக்காண்டவர் உயர்வை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது உன்னுடைய நாட்டார்கள், உன் குடும்பத்தார்கள், நண்பர்கள், உனக்கு தெரிந்த உற்ற உறவினர்கள், உன் ஊரார்கள் உன்னுடைய இரட்டிப்பான நன்மையை கண்டு ஆண்டவரை தேடுவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னில் மகிழ்ச்சி இருக்கிறது, உனக்கு மகிமை இருக்கிறது, உனக்கு நற்குணங்கள் இருக்கிறது, உனக்கு அன்பு பரிவு இருக்கிறது. ஆதலால் அவர்கள் ஆண்டவரை தேடுவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ கண்ட நிந்தைக்கு பதிலாக, நீ பட்ட அவமானத்துக்கு பதிலாக ஆண்டவராகிய கடவுள் உனக்கு இரட்டிப்பான நன்மைகளையோ, இரட்டிப்பான மகிமையையோ, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையோ உனக்கு கடவுள் தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிவில்லா மகிழ்ச்சி நீ வாழ்வாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பத்துக்களிலும், எல்லா உயர்விலும், கனத்திலும், பேர்ப்புகளிலும், பட்ட பதவிகளிலும், பணத்திலும், செல்வத்திலும்
ஹல்லேலூயா. உனக்கு செல்வம் வரும்போது, உனக்கு பணம் வரும்போது, அந்த நேரம் மட்டும்தான் உன்னுடைய முகத்தில் மகிழ்ச்சி, உனக்கு திருப்தி. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு மனம் ஆடி போகிறது, மனம் கலைத்து போகிறது. ஏனென்றால் இனி சம்பத்தும் பணமும் வேணும். ஹல்லேலூயா. நீ சாகுவார் அந்த செல்வத்தை பணத்தையோ உன்னுடைய புகழ்ச்சியை நினைத்து மாடி போவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவில்லா மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? பரலோகத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கண்ட நிந்தைக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக நீ உண்மையாகவே கடவுளை தேடுகிறா. நீ நிந்தையிலும் அவமானத்திலும் இருக்கிறா. ஆயினும் கடவுளை விட்டு நீ போவதில்லை. விசுவாசம் உன்னை குறைவதில்லை. உன்னை தெய்வீக பரிசுத்தம் குறைவதில்லை. நீ அவரை தேடுகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பட்ட அவமானத்துக்கு பதிலாக உங்களுடைய பாதத்தை, உங்களுடைய மகிமை நினைத்து அகமகிழ்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. மகிமை உன்னில் உதயமாய் உள்ளது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிற நிந்தையும் அவமானத்தை கடவுள் எடுத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீ பட்ட நிந்தைக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை உன்னில் விளையும். ஹல்லேலூயா. அது எப்படி விளைகிறது? நீ இந்த நிந்தையிலும் இந்த பாடலும் நீ அவருக்கு ஓடுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனங்கள், வேதத்தின் ஆழமான வார்த்தைகள் உனக்கு நிதையாய் விளக்கி செய்கிறது. ஹல்லேலூயா. அது விளைந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்மையே உனக்கு அவருடைய வார்த்தை நன்மையாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஆறுதலாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உனக்கு விடுதலாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஜெயமாய் வருகிறது. ஹல்லேலூயா. நீ மனம் தளர்ந்து அவருடைய ஆலயத்தில் வருகிறா. நீ கண்ணீரோடு வருகிறா. பலன் இந்த பலியாடு நீ வருகிறா. எனக்கு நீதி இல்லை என்ற நிலை, கைவிடப்பட்ட நிலையில் வருகிறா. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பட்ட நிந்தைக்கு பதிலாக, வேதனைக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை உன்னில் விளையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உன்னை தோன்றும். ஹல்லேலூயா. நீ கண்ட பாடுகளையும், நீ கண்ட வேதனைகளையும், நிந்தையும் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதற்கு மேலா எனக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? முடிவில்லா மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. பரலோகம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் நமக்கு இது வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். நம்மை மறுபடி கடவுள் ஆசீர்வதித்து நம்முடைய நிந்தையும் போராட்டத்தை கர்த்தர் உடைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிந்தைக்கு பதிலாக, வேதனைக்கு பதிலாக, அவமானத்திற்கு பதிலாக யார் இரட்டிப்பான மகிமையும், இரட்டிப்பான மகிழ்ச்சியையும், முடிவில்லா மகிழ்ச்சியையும், ஜெயத்தை யார் கண்டா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவர் நிந்திக்கப்பட்டார். அவர் கடவுள். அவர் வல்லமை உடையவர். அவர் இருந்த ராஜசிங்கம். ஆனாலும் அவருக்கு நிந்தை கடந்து வந்தது. அவருக்கு பாடு கடந்து வந்தது. பாடுகளாகிய சிலுவை கடந்து வந்தது.
அவருக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்திக்கப்பட்டார், அவர் அவமானப்பட்டார், அடிக்கப்பட்டார். மீட்பர் நமக்காக துடித்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பட்ட நிந்தைக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக ஆண்டவராக இயேசு ஜெயித்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உன்னதத்துக்கு கடந்து சென்றார், முடிவில்லா மகிழ்ச்சியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. பல பழியிலும் பல வேதனையிலும் கண்ணீரிலும் நீ நிந்திக்கப்படுகிறார். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் உன்னை உயர்த்தல செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இருளிலும், இந்த பாவத்திலும், பாதாளத்திலும், வேதனையிலும், துன்பத்திலிருந்து நீ ஜெயம் கொள்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் நமக்கு எடுத்துக்காட்டாக அவர் பட்ட நிந்தைக்கு அவமானத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை அவர் கண்டார். ஜெயித்தெழுந்தார், உயர்த்தெழுந்தார், உன்னதத்துக்கு கடந்து சென்றார். ஹல்லேலூயா. இன்னும் நம்மளோடு ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை, இது மாம்சம் அவரை அழிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. மாம்சம் ஜீவன் பெற்று எழும்புகிறது, மாம்சம் உயர்த்தெழும்புகிறது. ஆவியானவர், ஆண்டவர் இயேசு ஜெயம் கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிரி ஜெயம் கண்டார், சிலுவை மரணத்தில் ஜெயம் கண்டார், கல்லறைக்கு முன்னால் அவர் ஜெயம் கண்டார், இந்த உலகத்துக்கு முன்னால் அவர் ஜெயம் கண்டார், இருளுக்கு முன்னால் அவர் ஜெயம் கண்டார். ஹல்லேலூயா. உனக்கும் ஜெயம் வருகிறது. உன்னை அழகையானவன் பலவிதமான பாவத்தில் விளைவைக்க நினைக்கிறான். நிந்தையை தந்து, அவமானத்தை தந்து, விசுவாசத்தை குறைய வைக்கிறார். ஆனால் ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நம்பிக்கையின் கைதியே, என் நம்பிக்கை மகனே, மகளே, என் அரணுக்கு திரும்ப. ஹல்லேலூயா. ஏனெனில் உனக்கு ஜெயம் காத்திருக்கிறது, உனக்கு உயர்வு காத்திருக்கிறது, முடிவில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாம் நிலையில் யார் ஜெயம் கொள்கிறார்? நிந்தையிலும் அவமானத்திலும் அதுக்கு பதிலாக இரட்டிப்பான மகிமையும் இரட்டிப்பான ஆசீர்வாதம் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்? வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். அவள் அவன் ஆடையின் ஓரத்தை பற்றி இழுத்து என்னோடு படு என்றாள். அவன் அவள் கையிலே தன் மேலாடையை விட்டு விட்டு வெளியே ஓடி போனான். 17-18 வாசி. நீர் கொண்டு வந்த எபிரேய வேலைக்காரன் என்னோடு படுக்கும் வண்ணம் என்னிடத்திற்கு வந்தான். அப்போது நான் கூச்சலிட்டதை கேட்டதும் அவன் தன் ஆடையை என் கையிலே விட்டு விட்டு வெளியே ஓடி போனான் என்று முறையிட்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூசை ஆண்டவருடைய மகன், பரிசுத்த உள்ள மகன், தெய்வ பயமுடையவன். நம்மளை போல அல்ல, எல்லாருக்கும் எல்லா நிலையில் வெளிப்படுத்துகிறவர் அல்ல. கடவுளுடைய பார்வையில் பரிசுத்தத்தை உண்மையும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மனிதராயிருந்தார். அப்படி இருக்கும்போது அழகையானவன் சூசை வஞ்சிக்கும்படியாக அரசனுடைய மனைவின் மேல் அழகை
கடந்து செல்கிறான். அவன் அவளுக்குள் கடந்து செல்ல அவளுக்கு இவன் மேல் இச்சையப்படுகிறது. அதனால் அந்த பாவத்துக்காக, அந்த தீமைக்காக சுசையோடு அவள் பேசுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அந்த பாவத்தை கண்ட உடனே பயப்படுகிறார். அந்த சத்தத்தை கேட்டவுடனே நடுங்கினார். இவள் மேலாடை பிடித்தவுடனே அவர் மேலாடை கடத்தி விட்டு ஓடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அவள் சுசனுக்கு ஏளனமாக நினைக்கிறார், சிரிக்கிறார். ஆதாரம் அவளுக்கு கிடைத்து விட்டது. அதனால் இவன் இந்த பாவத்துக்கு கீழ்ப்படியவில்லை. அழகையானவன் சிறையில் அடைக்கக்கூடியதை நினைத்து சிரிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தன்னுடைய கணவன் அரசரோடு, அரசே வேலைக்காரனாய் இருக்கிற இவன் எனக்கு இப்படிப்பட்ட தீங்கை செய்திருக்கிறான் என்று ஆதாரத்தை காட்டினான். ஹல்லேலூயா. ஆதாரம் மூலமாக அவன் பேசுகிறாள், ஆதாரம் மூலமாக சொல்லுகிறார். எல்லாரும் நம்புகிறார்கள், எல்லாரும் விசுவசிக்கிறார்கள். ஆமின், சுசையுடைய மேலாடு என்ன நிலையில் அவர்கள் விசுவசித்து சுசை மேல் தீர்மானங்களை போடுகிறார்கள், தண்டிக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சுசை குற்றம் செய்யவில்லை. ஒரு நீதிமான் ஆண்டவர் சுசையோடு இருந்தார், சுசைக்கு உதவியாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிருகங்கள், விலங்குகள் அடைக்கக்கூடிய சிறையிலே சுசை போய் அடைத்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை அடிகள் கொடுத்திருக்கும், எத்தனை தண்டனைகள் கொடுத்திருக்கும். சிறையில் அடைக்கப்படுகிற மட்டும் அல்ல, அநேக துன்பங்களை கொடுத்திருக்கும். ஏனெனில் அரசுக்கு எதிராய் குற்றம் செய்திருக்கிறார், அரசுக்கு எதிராய் இவன் குற்றம் செய்திருக்கிறார். என்ன நிலையில் அவர்கள் சிறையில் அடைக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் ஆண்டவரோடு இருக்கிறோம், பல துன்பத்தில் இருக்கிறோம், நாம் சிறையில் அடைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் கடன் பாரத்தின் நிந்தையில் இருக்கிறோம். செய்யாத குற்றங்களுக்கு நாம் செய்ததாக பேரளிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, பழி போடப்படுகிறது. எல்லா நிலையில் இருக்கிறோம், ஆனால் ஆண்டவரை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. நீ கண்ட நிந்தைக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை உனக்கு நாம் தருவோம், இரட்டிப்பான நன்மை ஒன்றிலே விளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுசைக்கு வேதனை வருகிறது, நிந்தை அவமானம் வருகிறது, போராட்டம் வருகிறது. ஆனால் சுசை கடவுளோடு இருந்தார், அது உண்மை உள்ளவர் என்பதை கடவுள் கண்டார், கடவுள் சுசையோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும், எந்த துன்பத்திலும், எந்த வறுமையிலும் பாவம் செய்யாதவர்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எந்த தேவர்களை தேடாதவர்கள், எந்த குறிக்காரனை தேடாதவர்கள், எந்த மந்திரவாதியை தேடாதவர்கள், எந்த முறுமுறுப்பு இல்லாதவர்கள், விசுவாசமும் பரிசுத்தமும் ஜெபமும் நம்பிக்கை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. உனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், எல்லாருக்கும் அல்ல. அற்புதம் காணவில்லை என்றால், நன்மைகள் வெளிப்படவில்லை என்றால், கடவுளை விட்டு விலகி போகிறவர்களுக்கு அல்ல, குறி கேட்கிறவர்களுக்கு அல்ல, மறைவாய் மந்திரவாதியை தேடுகிறவர்களுக்கு அல்ல, அங்க எங்கமாக அலைந்து தெரியக்கூடியவர்களுக்கு அல்ல. ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை தருகிறார். மகிமை ஆலயத்திலே என்று நீ அழைக்கப்பட்டாயோ, ஊழியத்திலும் விசுவாச பாதையிலும் நீ அழைக்கப்பட்டாயோ,
ஹல்லேலூயா. சூசைக்கு யாரை தெரியும்? இஸ்ராயேல் ஆண்டவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தில் வந்த நேரத்திலும், சிலை வழிபாடு செய்யக்கூடிய நாட்டில் வந்த நேரத்திலும், அடிமைத்தனமாக வாழ்ந்த காலங்களிலும் ஆண்டவரோடு இருந்தார். ஹல்லேலூயா. சகோதரர்களை வெற்றி வைத்தார்கள், அடிமைக்காக வெற்றி வைத்தார்கள். இனி இந்த கடவுளும், இந்த எகிப்து நாடும், இந்த அரசரும் இவர்கள் தான் எனக்கு எல்லாம் என்று நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு வந்த நிலை வாழவில்லை. ஹல்லேலூயா. அழகை காத்திரம் வருகிறது, அழகுக்கு கோபம் வருகிறது. அதனால் அரசிக்குள் ஏறுகிறான், இச்சை கொடுக்கிறான். அந்த இச்சை சூசை வென்று விடுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறை தண்டனை ஆதாரம் இருக்கிறது. சூசை இல்லை என்று சொன்னால் அங்கு முடியாது. ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரத்தின்படி சிறை தண்டனை கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுளை முறுமுறுக்கவில்லை, யாரையும் எந்த பழியும் சொல்லவில்லை. கடவுளோடு இருந்தார், சூசையோடு ஆண்டவர் இருந்தார். ஹல்லேலூயா. சிறையிருப்பிலும் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிறையிருப்பை ஆண்டவர் அனுமதித்தார். ஹல்லேலூயா. ஏனெனில் பாவத்தை விளந்து போகிறானா என்று அந்த நிலையை கண்ட கடவுள் விழவில்லை. ஹல்லேலூயா. சூசை ஜெயம் கொள்கிறார். ஹல்லேலூயா. அவமானத்திலும் நிந்தையிலும் ஜெயம் கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக கடவுள் உயர்த்த தொடங்குகிறார். அப்படியாக கனவு விளக்கங்கள் சொல்லி ஆண்டவர் சூசையோடு இருக்கிறார் என்று அரசன் அறிந்து கொள்கிறான். ஹல்லேலூயா. இவன் குற்றம் செய்யாதவன், இவன் கடவுள் மகன், இவனை போன்ற ஞானிகள் இல்லை, திறமை உள்ளவர்கள் இல்லை, கழிவுள்ளவர்கள் இல்லை என்று அரசர் புரியக்கூடிய அளவில் ஆவியானவர் அரசனுக்கு வேலைக்காரனாய் இருந்த சூசையை, சிறையில் அடைக்கப்பட்ட சூசையை, லிந்தக்குள் ஆக்கப்பட்ட சூசையை, பாவி விபச்சாரக்காரன் என்று சொல்லப்பட்ட சூசையை ஆவியானவர் அவர் நம்பிய ஜீவனுள்ள கடவுள் உயர்த்த தொடங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41:46 வாசிப்போம். அவர் அரசனாகிய பார்வோனின் அரண்மனையில் பணி ஏற்ற போது அவருக்கு வயது 30. அவர் எகிப்தில் உள்ள எல்லா நாடுகளையும் சுற்றி பார்த்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறையிருந்த ஆண்டவர் எங்கே கொண்டு செல்கிறார்? அரசனுடைய அரியணையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணியாற்றவுடனே எகிப்து நாட்டை சுற்றி ஆவியானவர் குதிரையில் மகிமையில் அரசர் வாழ்க வாழ்க என்று மக்கள் எல்லாம் குக்கரல் எழுப்ப மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த அற்புதம், இந்த மகிமை, இந்த வல்லமை, ஆகாத இந்த காரியம் நீ நம்புகிற உன் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் கல் அல்ல, பேசாத உண்மை அல்ல, மரமும் அல்ல. ஹல்லேலூயா. காதுடையவர், செவி உடையவர், வல்லமையுள்ள சத்தமுடையவர். ஹல்லேலூயா. நெருப்பு சரீரம் உள்ளவர். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நீ உலக எல்கையில் எங்கே சென்றாலும், ஆழ தண்ணீருக்கு கடலுக்கு வாழ்ந்தாலும் அங்கு உன்னோடு இருப்பார். உன் ஆண்டவர் நடக்க தேவையில்லை, அவர் உலாவிக் கொண்டே இருப்பார். உன்னை ஆளுகை செய்வார், உனக்கு அற்புதம் செய்வார். நீ பட்ட நிந்தைக்கு அவமானத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை
ஹல்லேலூயா. யாருக்கு கொடுத்துள்ளார்? சிசைக்கு கொடுத்துள்ளார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு கடவுள் கொடுத்தார். அவர் கடவுள் ஜெயம் கொண்டார். அவன் என்ற நிலையில் இருக்கிறார். நம்மளை போன்று வாழ்ந்த சிசைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எப்ப நடக்கும்? நீ காத்திருக்கிற. ஹல்லேலூயா. நடக்கும். ஹல்லேலூயா. நம்பிக்கை கைதியே, என் மகனே, என் மகளே, என் ஊழியமே, நீ அரணுக்கு திரும்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை தேர்ந்தெடுத்தவர் உண்மை உள்ளவர். உன் தாய் கருவில் இருக்கும் போது பேசல அழைத்தவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உன்னை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. மனிதர்களை சிறையில் அடைக்கலாம், உன்னை எழும்ப முடியாமல் ஆக்கலாம். வார்த்தையினால், மந்திரவாதத்தினால், பழி சொல்லினால் உன்னை எழும்பாமல் ஆக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பட்ட நிந்தைக்கு பதிலாக, நீ கண்ட அவமானத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை உன்னில் விளையும். ஹல்லேலூயா. உனக்கு நாம் தருவோம். ஹல்லேலூயா. எப்படி தருவோம்? அந்த நன்மை என்ன? சிசைக்கு கொடுத்த நன்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவேலாகமம் 2ஆம் அதிகாரம் 26-27 வாசிப்போம். அவற்றை வயிறான உண்டு நிறைவு பெறுவீர்கள். உங்களுக்காக விந்தைகள் புரிந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் திருப்பெயரை வாழ்த்துவீர்கள். இனிமேல் நம்முடைய மக்கள் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. 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 நீங்கள் இனி என்ன செய்ய போகிறீர்கள்? மனதார ஆண்டவரை புகழ போகிறீர்கள். ஆசீர்வாதங்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிட போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீமை உன்னை தேடி வருவதில்லை, தீங்கு உன்னை அணுகுவதில்லை, துன்பத்தை நீ சாப்பிடுவதில்லை. ஹல்லேலூயா. இனி நீ நன்மையும் ஆசீர்வாதத்தை சாப்பிட இருக்கிறா. அவருடைய மகிமையை நீ காண போகிறா. அவருக்கு நீ நன்றி சொல்ல இருக்கிறா. இனி உனக்கு அவமானம் இல்லை. ஹல்லேலூயா. ஒருபோதும் இல்லை. ஹல்லேலூயா. உண்மையாகவே நீ கடவுள் பார்வையில் பரிசுத்தவனாய் இருக்கிறாயோ? நீ பரிசுத்தமுள்ள ஊழியர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதில் மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ? விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ? ஜெபிக்கிறதில் நல்லவர்களாய் இருக்கிறீர்களோ? ஆண்டவர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் நிந்தைக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன் அவமானத்துக்கு கடவுள் முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவில்லாமல் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. எங்க முடிவு உண்டு? உலகத்தில். ஹல்லேலூயா. முடிவில்லா மகிமை நீ காண இந்த உலகத்தில் இருக்கிற துன்பத்துக்கு, நிந்தைக்கு, பாடுகளுக்கு, அவமானத்துக்கு உன் ஆண்டவர் முடிவை தருகிறார். ஹல்லேலூயா. நீ முடிவை கண்ட பின் தான் இறந்து போவாய். ஹல்லேலூயா. உன் துன்பம் உன்னை விட்டு விலகிய பின்புதான் மகிமை நீ வாழ்ந்த பின்புதான் உனக்கு மரணம். ஹல்லேலூயா. அதுவரை நமக்கு சாவில்லை. ஹல்லேலூயா. பரலோக மகிமையிலே, பரலோக மகிழ்ச்சியிலே, முடிவில்லா மகிழ்ச்சி கடந்து செல்ல இருக்கிற ஆதலால் ஆண்டவராகிய கரோ, வல்லமிக்க கரோ உலகத்திலே உன்னை சூழ்ந்திருக்கிற உணவே, துன்பமாகிய உணவே, துன்பமாகிய ஆடே, துன்பமாகிய பழியே, அந்த சாயலை எடுத்து
ஹல்லேலூயா. சூசை நினைக்கவில்லை எனக்கு முடிவு உண்டு, ஆண்டவர் நினைத்தார் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. சூசையால் அல்ல உயர்வு, ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்ட ஆவியானவரால், கனவுக்கு விளக்கம் சொல்லப்பட்ட ஆவியானவரால். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எதிராய் குற்றம் செய்யவில்லையே, மறைவாய் அந்த பாவம் செய்யவில்லை. வாலிபனே, வாலிபர்களே, நீ கடவுளுடைய பார்வை உண்மை உள்ளவளா இருக்கும் போது உன்னுடைய கல்வி அறிவிலும் உன் வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ மறைவாய் பாவம் செய்யும் போது, நீ மறைவாய் குற்றம் செய்யும் போது, உன் தாய் தந்தைக்கு எதிரான குற்றம் நீ மறைவாய் செய்யும் போது ஆண்டவருக்கு எதிராக நீ குற்றம் செய்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் உன்னோடு இருக்க மாட்டார், உன் வாழ்க்கை பயணத்தில் இருக்க மாட்டார். தாய் தந்தர்கள் நினைக்கிறார்கள் நம்முடைய ஜெபம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது, ஆனால் அவர்கள் பரிசுத்தம் தெய்வீகம் இல்லை என்றால் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் வீண். ஹல்லேலூயா. கேட்க மாட்டார் ஆண்டவர். பரிசுத்தமாகுங்கள். சிசே போல வாலிபர்களே, பரிசுத்தம் அடையுங்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த நண்பனுக்காகவும், எந்த உறவுக்காகவும், எந்த மெசேஜுக்காகவும் இதோ பாவம் செய்யாதீர்கள். ஹல்லேலூயா. எந்த தொல்லைக்காகவும் பாவம் செய்யாதீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கை பயணத்திலே, உங்கள் கல்வி அறிவிலே உயர்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ படிக்காதவள் என்று சொல்லுகிற நாவல்லா உன்னுடைய உயர்வை பேசிக் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூசை பேசினார்கள். குற்றம் செய்தவன், பாவம் செய்தவன் அரசியோடு குற்றம் செய்திருக்கிறான். என்ன நாவல்லா அரசே வாழ்க. ஹல்லேலூயா. போற்றினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உனக்கு ஞானத்தை கடவுள் தருவார், உனக்கு உயர்வை தருவார். அது எப்போது? பரிசுத்தமாயிருக்கும் போது. ஹல்லேலூயா. நான் மென்மையான ஆடை உடுத்து செபிக்கிறோம். அந்த செபத்துக்கு மறைவாக பாவம் செய்தால் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அது உன் நாவாய் இருக்கலாம், அது உன் சிந்தனையாய் இருக்கலாம், அது உன்னுடைய இதயமாய் இருக்கலாம், அது உன்னுடைய ஆடம்பரமாய் இருக்கலாம், அது உன்னுடைய உடலாகவும் இருக்கலாம். ஆண்டவர் உன்னை தள்ளி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாகுங்கள். கேட்கிறதல்ல, கடவுள் ஆசீர்வதிக்க போகிறார். சூசை போல உயர்த்த போகிறார். அப்படி அப்போதெல்லாம் மகிமை வரப்போகிறது. இந்த மகிமை காண உனக்கு தகுதி உண்டா என்று நினைத்துப்பா. தகுதி அடைய வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Glory to Lord, glory, 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 glory. Amen. வானம் திறக்கப்படுகிறது. ஆமென். வானம் திறந்திருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். வல்லமே, வல்லமே, நம்மை விடுவிக்கிற வல்லமே, விடுதலை வல்லமே, விடுவிக்கிற வல்லமே, விடுவிக்கிற வல்லமே, விடுவிக்கிற வல்லமே, விடுவிக்கிற வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே. ஆமென், ஆமென். உனக்கு ஜெயம் கிடைக்கும் வல்லமை, ஜெயம் கிடைக்கும் வல்லமை. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வல்லமை நாவியானவர் அசைவாடுகிறார். வல்லமை நாவியானவர் செலுத்துகிறார்.
கடந்து பண்ணு. ஆமே ஆமே. யோதா நதி எல்லாம் வெளியேறட்டு. கண்ணீர் நதி உன்னை விட்டு நீங்கட்டு. கண்ணீர் நதி யோதா நதி உன்னை விட்டு விலகட்டு. ஆமே ஆமே. உன் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், ஜீவனில் ஆண்டவர், நீ நம்பிக்கிற ஆண்டவர் உண்மையிலே அசைவாடுகிறார். மகிமை ஆலயத்திலே எழுந்தருளுகிறார். ஆமே. அபிஷேகம் வல்லமை கத்திக்காய் கத்திக்காய் கத்திப்பான வல்லமை. ஆமே. நன்றி. எரிக்க விடைவதாக வாழ்க்கையிலே நாட்களிலே முன்னேற முடியாமல் இருக்கிற எரிக்க முதல் விடையட்ட எல்லாரும் வல்லமையோடு செவிப்போ உடைய போகிறது. அது சாம்பலாக இருக்கிறது, தாழ்க்கப்படுகிறது. வல்லமை வல்லமை உச்சிட வல்லமை எரிக்க வடக்கிற வல்லமை பல நிலையிலே போராடுகிற எரிக்க முதல் முன்னேற முடியாமல் எழுந்து நிற்கிற வெளி சாபங்கள், மந்திரவாத கட்டுகள், எரிச்சக்கண்ட ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். போராட்டங்கள் எரியட்டும். மனக்கவலைகள் எரியட்டும். ஆசை தடைகள் எரியட்டும். எரிக்க விடையட்டும். இயேசு நாமத்திலே எரிக்க விடையட்டும். வல்லமையினாலே விடையட்டும். Praise the Lord, glory to Lord, glory to Lord. Ba 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 ba. Ibala ba 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 ba. அபியானவர் செலாட்டி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் ஒப்புக்கொடுத்து செபிங்க. விண்ணப்பத்தை ஒப்புக்கொடுங்க. ஆமே. என் வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள், யோதா நதிகள், எரிக்கோவை போல இருக்கிற உன் துன்பங்கள் பால 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 நீ பாபா பால 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 நீ விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போ. ஆமே ஆமே. விசுவாசத்தோடு ஆமே. ரெட்டிப்பாக ஆவியானவர் வல்லமை ஊற்றுகிறார். விடுதலை வல்லமை, அற்புதத்தின் வல்லமை, வாழ்வழிக்கும் வல்லமை, அற்புதங்களை வெளிப்படுத்துகிற வல்லமை, அற்புத அடையாளங்களை உனக்கு காட்டுகிற வல்லமை. ஆமே. ரெட்டிக்காய் ரெட்டிப்பாக ஊற்றுகிறார் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். வல்லமை பலத்திட வல்லமை பலத்திட வல்லமை விடலத்து வல்லமை. எடுத்துக்காய் எடுத்துக்காய். தடை உடையட்டும். மதுவான தடை உடையட்டும். மதுவான கட்டு உடையட்டும். ஆமே. ரெட்டிக்காய் வல்லமை அக்கறை வல்லமை அபிஷேகம். Glory to Lord. ஆமே. நன்றி நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க மக்களை ஆசீர்வதிங்க. இவர்களை ஆற்றுங்க, இவர்களை தேற்றுங்க, இவர்களை ஆதல் படுத்துங்க. ஆமே. வாடுகிறா. ஆமே ஆமே ஆமே. தளர்ந்து போகாதே, அழகு கிடங்கெடுக்காதே. அவியானவர் கொலை கொடுத்து செவி எல்லாம் உடைக்கப்படுகிறது. எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். ஆவியானவர் உன் விண்ணப்பத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆவியானவர் உன் விண்ணப்பத்தை நடத்தி தருகிறார். ஆமே 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 ஆமே. அற்புத வல்லமை. ஆமே ஆமே ஆமே. பால 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 பால. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. லா மக்களை ஆசீர்வதிங்க. கடலோர மக்களை ஆசீர்வதிங்க. நிரப்புங்க ஆண்டவரே. படகு வெள்ளங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீண்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. எனக்கு சித்தங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும். ஆசீர் உண்டாகட்டும். ஆமென். வடக்கு திசையா வருகிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. நாம கிழக்கு மேற்கா வருகிற ஏழை எளிய மக்கள் அப்ப கிடைக்கிற ஆசீர்வதிப்பீராக. திருநாள் அற்புத அடையாளம் வெளிப்படுவதாக.
ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஊழிய மக்களை ஆசீர்வதிங்க. மக்களை ஓடுகிற உண்மையா இருக்கிற பரிசுத்தமாய் வாழ்கிற ஊழிய மக்களை ஆசீர்வதிங்க. விசுவாசிகளே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. புதிதாய் வந்த மக்களை ஆசீர்வதிங்க. குடும்பமா செபித்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வெற்றி போக ஆசீர்வதிங்க, வெற்றி போக ஆசீர்வதிங்க. Glory to Lord, glory to Lord. பிரிவினைகளை மாற்றுங்க. எல்லா குடும்பங்களே சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தின் சத்தம் எழும்பட்டு, இயேசு நாமத்தில் எழும்பட்டு. வாலிபர்களுக்கா செபிக்கிறேன், சிறுவர்களுக்கா செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஆமென். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கல்வி ஞானத்தை கொடுங்க, அறிவாற்றலை கொடுங்க. எல்லா தீமை நாமே இன்டர்நெட்டின் வல்லமை, செல்போன் மூலமாக இருக்கிற எல்லா காவி கிரியைகள் எல்லாம் வெளியேற்றம். ஆமென். பொல்லாத கேம்கள், பொல்லாத கிரியைகள், அந்தகாரங்கள் வெளியேற்றம். வல்லமையினால் வெளியேற்றம், வல்லமையினால் வெளியேற்றம். அடர்ந்த இருள்கள் வெளியேற்றம், வெளியேற்றம். எரிந்து போகட்டும், எரிந்து போகட்டும். வல்லமையினால. ஆமென். நன்றி. தாய் தந்தர்களுக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாய் வளரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. ஆதரவற்றவர்கள், அநாத விதவைகள் எல்லாரும் ஒப்பு கடிக்கிறேன். ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. எல்லாரும் கடன்களை எழுப்புங்க. எங்களுடைய கடன் பாரங்களை ஒப்பு கடிக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கடுங்க. நிந்தையானிய நிந்தையாகிய கடன் பாரங்கள், கடன் தொல்லைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகட்டும், எங்களை விட்டு விலகட்டும், ஊழியத்தை விட்டு விலகட்டும். ஆமென். எல்லாரும் கடவுளுக்கு அலமறை சத்தத்தை எழுப்புங்க. ஆமென். நீங்களை ஆசீர்வதிங்க. நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கப்படி ஆசீர்வதிங்க. நிந்தை காலம், அவமான காலம், கடன் தொல்லை காலம் எங்களை விட்டு விலகட்டும். எங்களை தேடி வருகிறேன். நான் சலிவுகள் தின்ன விலகட்டும். வப்பக்கடை, வப்பக்கடை ஆவியானவர் செலுத்துகிறார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமை சுகமளிக்கும் வல்லமே இயேசு மிருத்தம் எல்லாரிலும் இறங்கி நிற்பதாக. எல்லாருடைய யாதிகளுக்கா செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா யாதிகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்து வேலை வாய்ப்புகளுக்கா செபிக்கிறேன். எல்லா தடை உடைவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, இயேசு நாமத்தில் அறுக்கப்படுவதாக, உடைவதாக. வேலை பார்க்கக்கூடிய எங்கள் சகோதரர்கள், எங்கள் சகோதரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள் மூடுங்க ஆண்டவரே. உடன் சகா நீண்ட ஆயுசை பாருங்க ஆண்டவரே. உழைப்பின் பலனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகிமை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. உயர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. சம்பள உயர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. வெளிநாட்டு வேலை செய்கிற, உள்நாட்டு வேலை செய்கிற எல்லாரும் இங்க கருத்து தருகிறேன். ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவருக்கு நன்றி, எல்லா வல்லவருக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் நன்றி. தொடக்க முதல் முடிவரை நீங்க பொறுப்படுத்தீரப்பா. அப்பா நீங்க நடத்தினே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி, எல்லா வல்லவருக்கு நன்றி. இந்நாள் சாட்சி பகுதிக்காக நன்றி. இரத்த கொட்டைகள் மூடுங்க ஆண்டவரே, அக்கினி கொட்டைகள் மூடுங்க ஆண்டவரே. எழுப்புங்க ஆண்டவரே, சாட்சிகளை எழுப்புங்க ஆண்டவரே, சாட்சிகளை எழுப்புங்க ஆண்டவரே. ஆமே நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா மக்களை ஆசீர்வதித்து நீங்க தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்க எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.